ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம 6th யூனிட்டோடைய ப்ரோஸ் த லாஸ்ட் லெசன் அந்த ப்ரோஸ் தான் பார்த்துட்ருக்குறோம். ஸோ இதில் வந்து ப்ரூஷியனுக்கு இடையில் நடந்த வாரில் ஜெர்மன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரான்ஸை கைப்பற்றிடுறாங்க. ஸோ அதனால் அங்கே இருக்கிற அந்த மாவட்டங்கள் அலைஸ் அண்ட் லாரைன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஒரு குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்டில் என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரெஞ்ச் வந்து இனிமேல் டீச் பண்ணக்கூடாது. ஸோ இன்ஸ்ட் ஆஃப் தட் தே வாண்ட் டு டீச் ஃபார் த ஜெர்மன். ஸோ ஜெர்மன் தான் டீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் ஒன்று கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த ரூல் வந்து எப்படி உங்களை அஃபெக்ட் பண்ணுது? ஸோ அப்போது அந்த ஹேமல் இருக்கிறாரு இல்லையா, அவர் சொல்கிறாரு. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து உட்காந்துடுறாங்க, அந்த வில்லேஜ் பீப்புள்ஸ் இருக்கிறாங்க. ஸோ ஃப்ரான்ஸ் வந்து லேட்டாக கிளாஸ்க்கு போகிறான். அப்போ தான் அவர் சொல்கிறாரு, திஸ் இஸ் யுவர் லாஸ்ட் லெசன் ஃபார் த ஃப்ரெஞ்ச். ஸோ ஃப்ரெஞ்சில் இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் லெசன், லாஸ்ட்டு கிளாஸ் இது தான். ஸோ நாளைக்கு உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஜெர்மன் டீச் பண்ணுறதுக்கு நியூவாக ஒரு டீச்சர் வருவாங்க அப்படின்ற அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை சொல்கிறாரு. ஸோ இப்போ தான் ஃப்ரான்ஸ்க்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ஸோ நம்ம வரும்போது அங்கே டவுன் ஹால் நோட்டீஸ் போர்டில் ஒரே க்ரௌடாக இருந்துச்சு இல்லையா, ஸோ அவங்கெல்லாம் இந்த நியூஸை தான் மேபி படிச்சிருக்கிறாங்க அப்படின்றது அவனுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. The witches, that was what they had put up at the town halls. So here, ஸோ அவன் ஃப்ரான்ஸ் கிராஸ் பண்ணி வந்தான் இல்லையா, அப்போ அந்த டவுன் ஹால் முன்னாடி இருக்கிற புல்லட்டின் போர்டில் ஓவர் க்ரௌடாக இருந்துச்சு, ஏதோ வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்களே. ஸோ அப்போ இந்த நியூஸை தான் அங்கே புல்லட்டின் போர்டில் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாங்க போல் அப்படின்னு சொல்லி he was realizing that. My last French lesson, why I hardly knew how to write. I should never learn anything. I must stop there. Here, ஸோ இதுதான் வந்து என்னுடைய லாஸ்ட் ஃப்ரெஞ்ச் கிளாஸா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இன்னும் நான் எழுதக்கூட கற்றுக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறான். அட் த சேம் டைம்ஸ் இது வரைக்கும் நான் எதுவுமே லேர்ன் பண்ணல ஃப்ரெஞ்சில், ஆனால் அதுக்குள்ளே என்ன பண்ணிட்டாங்க, ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஃப்ரெஞ்சை. ஸோ தென் ஹவு கேன் ஐ லேர்ன்? ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து எப்படி அதை லேர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். How sorry I was for not learning my lessons, for seeking bird's egg, are going sliding on the shore, my books that had seemed such a nuisance a while ago. ஸோ ஹியர் அவன் சொல்கிறான், இந்த லெசன்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணாமல் நான் என்னுடைய டைம்ஸை வந்து எப்படிலாம் வேஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த பேர்ட்ஸோட எக், அந்த முட்டையை தேடி போகிறது, ஸோ அந்த சாருன்ற அந்த ரிவரில் வந்து ஸ்லைடிங், ஸோ போட்டிங் போகிறது, அந்த மாதிரியெல்லாம் நான் என்னுடைய டைமை வந்து வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். So heavy to carry my grammar and my history of the saints were old friend now that I couldn't give up. So here, ஸோ அந்த செயின்ஸோடைய ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் செயின்ஸ் அண்ட் ஃபார் த கிராமர். ஸோ இது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணுறேன், மிஸ் பண்ணுறேன். இது எல்லாமே வந்து என்னுடைய ஓல்டு ஃப்ரெண்ட், பட் நவ் ஐ எம் மிஸ்ஸிங் ஃபார் ஆல் திஸ். அண்ட் எம் ஹேமல் டூ. The idea that was going away, that I should never see him again, made me forget all about his rules and how cracky he was. So here, ஹேமல் இருக்கிறார் இல்லையா, அவரையும் என்னால் விட்டு கொடுக்க முடியாது, அவரையும் என்னால் மறக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அட் த சேம் டைம்ஸ் அவர் வந்து ஒரு சில சுச்சுவேஷன்ஸில் என்ன பண்ணியிருக்கலாம், திட்டிருக்கலாம், அடிச்சிருக்கலாம். ஸோ அது எதுவுமே இப்போ என்னுடைய மைண்டில் இல்லை. ஹவு ஹி வாஸ் ரூல்ட், அதாவது அவர் எங்களை எப்படி நடத்தினார், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கொண்டுட்டு போனார். ஸோ அது எதுவுமே இப்போ எனக்கு வந்து என் மைண்டில் இல்லை. ஸோ இப்போ என்னுடைய மைண்டில் இருக்கிறது என்னென்னா, நான் வந்து அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். Poman, it was in honor of the last lesson that he had put on his fine Sunday. Here fine Sunday அப்படின்னு சொல்கிறது அவர் அன்றைக்கி ட்ரெஸ் போட்டிருக்கிறாரு இல்லையா, அந்த ட்ரெஸ்ஸை சொல்கிறாங்க. ஸோ அதாவது ஃபங்க்ஷன் டைம்ஸ், ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன், இன்ஸ்பெக்ஷன், ஸோ அந்த மாதிரி டைமில் தான் இந்த ட்ரெஸ்ஸை போடுவார். பட் இன்றைக்கி ஏன் இவர் இந்த ட்ரெஸ் போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா, திஸ் இஸ் த லாஸ்ட் லெசன், இதுதான் இவர் எடுக்க போகிற லாஸ்ட் லெசன். அதனால தான் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த சண்டே போடுற அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்திருக்கிறாரு. And now I understood why the old men of the village were sitting there in the back of the room. So now I can understood, இப்போ எனக்கு புரியுது ஏன் இந்த வில்லேஜ் ஓல்டு பீப்புள்ஸ் எல்லாம் இந்த எங்கள் கிளாஸ் ரூமில் பின்னாடி பேக் சைடில் உட்காந்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. It was because they were sorry too, that they had not gone to school more. So here,
ஸோ அந்த பீப்புள்ஸும் எப்படி இருக்கிறாங்கன்னா ரொம்ப சோகமாக இருக்கிறாங்க. இவர் வந்து இந்த ஸ்கூலை விட்டு போகிறாரு அப்படின்றதுக்காக. ஸோ அந்த பீப்புள்ஸ் வந்து அவ்வளோவா ஸ்கூலுக்கெல்லாம் போனதில்லை. It was their way of thinking, our master for his 40 years of faithful service and of showing the respect for the country that was there no more. ஸோ ஹியர் இந்த வில்லேஜ் பீப்புள்ஸ் ஏன் வந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ எங்களுடைய டீச்சர் இருக்கிறாங்க இல்லையா ஹேமல், ஸோ அந்த ஹேமலுக்கு வந்து ஸோ ஒரு நன்றி சொல்கிறதுக்காக அவருடைய சர்வீஸு ஹி ஒர்க்டு ஹியர் ஃபார் த 40 years. ஸோ 40 years அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த ஊர்லேயே ஃப்ரெஞ்சு சொல்லி கொடுத்துட்டு இருந்திருக்காரு. ஸோ அப்போ அந்த 40 years அவர் செஞ்ச அந்த சேவை இருக்குது இல்லையா, அவருடைய சர்வீஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த பீப்புள்ஸ் எல்லாம் இங்கே வந்து இன்றைக்கி அவருடைய கிளாஸை கவனிக்கிறாங்க. ஸோ இப்போ 40 yearsன்றப்போ அந்த வில்லேஜில் எவ்வளோ பீப்புள்ஸை தெரிஞ்சு வச்சுட்ருப்பாங்க. அப்போ அவங்க அந்த இடத்த விட்டு போகிறாங்க, அவங்கள மிஸ் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக இந்த வில்லேஜ் பீப்புள்ஸ் எல்லாருமே அங்கே வந்திருக்காங்க. While I was thinking all this, I heard my name called. It was my turn to recite. So here, இந்த மாதிரி இந்த எல்லா விஷயங்களும் நான் திங்க் பண்ணிகிட்ருக்கும்போது என்னுடைய பேரை வந்து கூப்பிட்டாங்க. ஸோ திஸ் இஸ் மை டர்ன். ஸோ இன்றைக்கி வந்து என்னுடைய டர்ன். எதுக்கு அப்படின்னு பார்த்தா, அந்த மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கிற அந்த ரூல்ஸை சொல்லணும், ரிசைட் பண்ணணும். What would I not have given to be able to see that dreadful rule for participle also very loud and clear and without one mistakes. ஸோ இந்த பார்ட்டிசிபிளோடைய ரூல்ஸை வந்து லவுடாக சொல்லணும், வித்தவுட் மேக்கிங் ஏ சிங்கிள் மிஸ்டேக்ஸ். ஒரு சின்ன மிஸ்டேக் கூட பண்ணாமல் நம்ம லவுடாக கிளாஸில் சொல்லணும். ஸோ அது எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுறான். But I got mixed up on the first word and stood there holding on to my desk, my heart beating and not daring to look up. So here நான் எந்திரிச்சு நின்று ஸ்டார்ட் பண்ணேன் இல்லையா, அந்த ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு வேர்டுலேயே நான் என்ன பண்ணிட்டேன், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அண்ட் ஹோல்டிங் ஆன் டு மை டெஸ்க். அவனுக்கு நிற்கிறதுக்கே ஒரு மாதிரி கையெல்லாம் படப்படப்பாக நடுக்குது. அதனால் அவன் என்ன பண்ணான், அவனுடைய டெஸ்க்கை பிடிச்சிட்டு நிற்கிறான். அவனுடைய ஹார்ட் பீட்டும் அதிகமாகுது. அவன் வந்து அவனுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. டேர் டு லுக் அப். ஸோ அவங்களுடைய அந்த டீச்சரை பார்க்குறதுக்கே அவனுக்கு தைரியம் இல்லை. ஸோ பயத்தில் என்ன பண்ணுறான், அவன் தலை குனிஞ்சு நின்றுட்டுருக்கான். I heard M. Hamel saying to me, I won't scold you little fans. You must feel bad enough. ஸோ ஹியர் ஹேமல் சொல்கிறாரு, இவன் பயத்தில் நின்றுட்டுருக்கான் இல்லையா. ஸோ நான் வந்து உன்னை இன்றைக்கி திட்ட போகிறதில்ல, ஐ ஒன்ட் ஸ்கோல்ட் யூ. ஸோ நான் வந்து உன்னை திட்ட போகிறதில்ல, பட் நீ வந்து கண்டிப்பாக நீ ஃபீல் பண்ணது போதும், ஆனால் நீ ஃபீல் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. See how it is. Every day we have said to ourselves, I have plenty of time, I will learn it tomorrow. ஸோ நம்ம எப்போவுமே என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தா, ஸோ எனக்கு வந்து நிறைய டைம் இருக்குது, ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன், ஐ கேன் லேர்ன் இட் டுமாரோ. இதை நாளைக்கு நான் படிச்சுக்கிறேன், இதை நாளைக்கு நான் கற்றுக்கிறேன், நாளைக்கு நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம். பட் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அண்ட் நவ் யூ see where we have come out. What is the great trouble without Alas? She puts off learning will tomorrow. Now those fellows out of their hair rise to say you how it is. ஸோ ஹியர் நீ நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இருந்த இல்லையா, இப்போ பாரு உன்னோடைய நிலமை எப்படி ஆயிடுச்சு. ஸோ இந்த அலஸோட ட்ரபிள் எப்படி ஆயிடுச்சு. இங்கே இருக்கிற நீங்கள் எல்லாருமே ஒரு ஃப்ரெஞ்ச்மேன், பட் ஆனால் உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் கிளாஸே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. How is it you pretend to be Frenchman and yet you can neither speak nor write your own language? ஸோ உங்களை பார்த்து எல்லோரும் கேட்பாங்க, யூ ஃப்ரெஞ்ச் மேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் மேன், பட் ஆனால் உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் பேசவோ எழுதவோ தெரியாது, உங்களுடைய ஓன் லாங்குவேஜே உங்களுக்கு தெரியாது. உங்களை பார்த்து என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் சிரிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. But you are not the worst, poor little fans. We have all the great to reproach ourselves with. So here
அந்த லிட்டில் ஃப்ரான்ஸ் சொல்கிறாரு, நீ ஒன்றும் அந்தளவுக்கு ரொம்ப புவரெல்லாம் கிடையாது லிட்டில் ஃப்ரான்ஸ், ஸோ அதனால் நீ ஃபீல் பண்ணாத. ஸோ நம்ம இங்கே இருக்கிற எல்லாருமே நம்மளே தான் என்ன பண்ணிக்கணும், குறை சொல்லிக்கணும். பிகாஸ் there's no way. ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் குட் எக்ஸாம்பிள் ஃபார் ஆல். அதாவது நம்மளுக்கு வந்து இப்போ நம்ம ஏதாவது ஒரு விஷயம் நம்மளை ஒரு வேலை செய்ய சொன்னாலோ இல்லை படிக்க சொன்னாலோ நம்ம வீட்லேயும் சரி ஸ்கூல்லையும் சரி என்ன சொல்லுவோம், டைம் இருக்குது, நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்படி நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிவிட்டு கடைசியில் அதை லேர்ன் பண்ணுறதுக்கான அந்த டைமே நம்மளுக்கு கிடைக்காம போயிடும் அப்படின்றது தான் இந்த லெசனில் நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஒரு வேலையை செய்யும்போது அதுக்குரிய அந்த ப்ராப்பர் பர்டிகுலர் டைம்லேயே we have to finish it that. ஸோ அதை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிக்க கற்றுக்கணும். ஸோ இல்லைனா அந்த ஒர்க் லோடு தான் நம்மளுக்கு என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். டே பை டே இட் வாஸ் இன்க்ரீஸிங். ஸோ நம்மளுக்கு அது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அட்லீஸ்ட் அந்த ஒர்க் லோடு அந்த பேர்டனை கம்மி பண்ணுறதுக்காகவாவது நம்ம என்ன பண்ணலாம், டே டு டே ஒர்க்கை வந்து அன்னன்னைய வேலையை அன்னன்னைக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணணும்.